ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் நளினா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது அப்படின்னாலோ, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாம்கெல்லாம் எக்ஸாம் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா போஸ்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, ஏஜ் லிமிட் எவ்வளோ, எலிஜிபிலிட்டி என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 3, 3A, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, 7B, குரூப் 8. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 1, 2, 2A, குரூப் 4 இதுக்கு மூணுக்கு மட்டும் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த மாதிரியானதெல்லாமே பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிடென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸு, டெபுட்டி ரெஜிஸ்ட்ரர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஓகே, ஏஜ் பார்க்கலாம். மினிமம் ஏஜ் பார்த்தோம்னா அவங்களுக்கு 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 34. ஓகேங்களா? இதில் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதே டிசேபிலிட்டி பீப்புள்னா அவங்களுக்கு 44 இயர்ஸ், மற்றவங்களுக்குலாம் 39 இயர்ஸ்னால் டிசேபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு 44 இயர்ஸ். லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 40 இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா குரூப் 1க்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்ஸில் 4 பேப்பர் இருக்கும். அதில் தமிழ் 100 மார்க்கு, மீதி 3 இருக்கிறது ஜிஎஸ் 250, 250, 250. இன்டர்வியூ ஒரு 100 மார்க். டோட்டலாக பார்த்தோம்னா 850 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் பார்த்தோம்னா 175 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்லையும் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லையும் இருக்கும். இதில் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டும் இருக்கும். ஆப்டிடியூட்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோம்னா 300 மார்க்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னா அது டிஸ்கிரிப்டிவ் எழுதுவாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் எக்ஸாம் எழுதுவோம்ல, 5 மார்க் 10 மார்க் இந்த மாதிரி இவங்க எழுதுவாங்க. இதில் பேப்பர் 1 என்னென்னா தமிழ். இது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இதை அவங்க போஸ்டிங்ஸ் எடுக்கும்போது அந்த மார்க்கில் இதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிலிட்டி இதில் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா தான் அடுத்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது மூணையுமே எவால்வேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அது ஒரு 250 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 அது 250 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 3 பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 அது 250 மார்க்குக்கு இருக்கும். இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் குரூப் 1க்கு. அடுத்து இதில் நம்ம யூனிட் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சயின்ஸு. நமக்கு குரூப் 1, 2, 2A, குரூப் 4 இதில் எல்லாமே சிலபஸ் சயின்ஸு, ஜியோக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் தான் இருக்கும். பட் நம்ம குரூப் 2, 2Aக்கு படிக்கிறத விட குரூப் 1க்கு கொஞ்சம் அதிகமாக படிப்போம். ரொம்பவே டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி சிலபஸ்லாம் பார்த்தோம்னா அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூனிட் 1ல் பார்த்தோம்னா சயின்ஸ் இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 2ல் பார்த்தோம்னா யூனிட் 2ல் ஜியோக்ரஃபி அது 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் அது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூனிட் 4 பாலிட்டி அது 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 6ல் 40 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? மொத்தமாக ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கிற 200 கொஸ்டின்ஸ் இப்படி தான் டிவைட் பண்ணி வரும். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A பற்றி பார்க்கலாம். இதில் போஸ்டிங்ஸ் பார்த்தோம்னா இப்போ குரூப் 1க்கு 1 விட கொஞ்சம் கம்மியாக குரூப் 2ங்கிறது. ஓகேங்களா? குரூப் 2ல் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தோம்னா நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு 2 போஸ்ட் அதில் தனித்தனியாக இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் குரூப் 2ல் இருக்கும். குரூப் 2Aங்கிறது 2வை விட கொஞ்சம் கம்மியாக. ஓகேங்களா? அவங்களுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க மாதிரி. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இது அசிஸ்டன்ட் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் 2Aல இருக்கும். ஓகேங்களா?
இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா குரூப் 2ல் வந்து ஃபாரஸ்டர் இருக்கும். குரூப் 4ல் நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் இருப்பாங்க. குரூப் 2ல் பார்த்தோம்னா ஃபாரஸ்டர் இருப்பாங்க. ஓகே, குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா, டிகிரி படிச்சிருக்கணும். ஏஜ் பார்த்தோம் 18 இயர்ஸ், மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாவே நமக்கு 21 இயர்ஸ் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம குரூப் 2 2A எக்ஸாம் வந்து எழுத முடியும். இப்போ சப் ரெஜிஸ்டராக இருந்தால் அவங்களுக்கு 20, ப்ரிப்பரேஷன் ஆஃபீஸர்னால் 22 அப்படின்னு மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு மினிமம் ஏஜ் பார்த்தோம்னா 21. இதில் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32லேருந்து 37, ரிலாக்ஸேஷன் வந்து 37 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்குன்னு பார்த்தா சரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் கிடையாதுன்னா என்ன, நம்ம வந்துட்டு ரிட்டையர் ஆகுறாங்கல்ல அந்த ஏஜுக்கு முன்னாடி ஏஜ் வரைக்குமே வந்துட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா குரூப் 2க்கு 2Aக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே எக்ஸாம் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா குரூப் 2க்கு டெஸ்கிரிப்டிவ்லையும் குரூப் 2Aக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கும். ஓகேங்களா, ஃபாரஸ்டருக்கு ஃபிசிக்கல் வந்து எக்ஸ்ட்ராவாக உடல் தகுதி வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ பண்ணுறேன் நான் ப்ரிலிம்ஸ் எழுதும் போதே வந்துட்டு ஆப்ஷனில் தமிழ் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தமிழ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் எழுதுவேன். அதே மாதிரியே இப்போ நான் இங்கிலீஷ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ்லேருந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்ஸ் வந்து 300 தான், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் பார்த்தோம்னா குரூப் 2க்கு தனியாக குரூப் 2Aக்கு தனியாக நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 2க்கும் 2Aக்கும் காமன் தான். ஓகேங்களா, மெயின்ஸ் பார்த்தோம்னா குரூப் 2 தமிழில் எலிஜிபிள் ஆனால் தான் பேப்பர் 2வை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 பார்த்தோம்னா ஜிஎஸ்ல 300 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 வந்துட்டு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவாங்க டெஸ்கிரிப்டிவ். ஓகேங்களா, குரூப் 2A பார்த்தோம்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2 வந்துட்டு ஜிஎஸ் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 300 மார்க்ஸு. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. குரூப் 4 பார்த்தோம்னா நம்ம வந்து 10th படிச்சிருந்தோம்னா போதும். ஓகேங்களா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், 10th வந்துட்டு படிச்சிருந்தா போதும். ஆனால் இதில் மினிமம் ஏஜ் பார்த்தோம்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா, இதில் போஸ்டிங்ஸ் பார்த்தோம்னா பிஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் பொறுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பில் கலெக்டர், ஸ்டோர் கீப்பர், ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரியான போஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னா 32 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 32 இயர்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்குது. டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா, அவங்க வந்து அந்த ரிட்டையர்டு ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் பார்த்தோம்னா இந்த குரூப் 4க்கு வந்து சிங்கிள் எக்ஸாம் தான், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நம்ம எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு அட்டென்ட் பண்ணலாம். இதில் வந்து தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த இங்கிலீஷுங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடையாது. டிசபிலிட்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் இருக்கும். தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்படி தான் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இப்படி தான் வந்துட்டு நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.